நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஓப்பன் ஏஐ இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு எலான் மஸ்க் விலைக்கு கேட்டு தராததுனால வந்துட்டு டெக் உலகமே இப்போ பரபரப்பாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலான் மஸ்க்கை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, முன்னாடியே மனுஷன் வந்துட்டு தாம் தூம் அப்படின்னு சொல்லி ஆட்டம் போடுவார். ட்ரம்ப் வந்துட்டு அதிபராக வந்ததுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பல முக்கியமான பொறுப்புகள் அப்படின்றது எலான் மஸ்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனால அமெரிக்க அரசியல்லேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய இடத்துக்கும் எலான் மஸ்க் நகர்ந்திருக்காரு அப்படின்றதான் இப்போ நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா தலைவன் ட்விட்டர் இருக்கு இல்லையா, ட்விட்டர் எப்படி வாங்கினாரோ அதே மாதிரி வந்துட்டு ஓப்பன் ஏஐ நிறுவனம் அப்படின்றத நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டீலாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட $97 பில்லியன் அப்படின்றது வந்துட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறாரு. பட் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத விதத்தில் வந்து ஆப்போசிட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் ஏஐனுடைய சிஇஓவாக இருக்கக்கூடிய சாம் ஆல்ட்மன் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நோ தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல் நான் வேணா உங்களுடைய நிறுவனங்களில் 9.7 பில்லியனுக்கு வாங்கிக்கிறேன் தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு அலற விட்டுருக்காப்ல அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனால் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டெக் உலகத்தில் மஸ்க்குக்கும் சாம் ஆல்ட்மன் இருக்கார் இல்லையா, அவருக்கும் நடுவில் வந்துட்டு ஒரு வார் ஸ்டார்ட் ஆகி போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்கக்கூடிய ஓப்பன் ஏஐ நிறுவனம் இருக்கு இல்லையா, அது ஆரம்பிக்கப்பட்ட காலம் அதாவது 2015 பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய லீடர் போர்டு இருக்கும் இல்லையா, அதில் எலான் மஸ்க் ஒருத்தர் அப்படின்றதான். ஸோ ஆரம்பிக்கும் போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எலான் மஸ்க் ஒரு பக்கம், அது மட்டும் இல்லாமல் சாம் ஆல்ட்மன் இருக்கார் இல்லையா அவர் ஒரு பக்கம், மைக்ரோசாஃப்ட் ஒரு பக்கம், அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான நிறுவனங்கள் சேர்ந்து வந்துட்டு கிட்டத்தட்ட $1 பில்லியன் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முதலீடு அப்படின்றத சேர்த்திருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா 2018 காலகட்டம் இருக்கு இல்லையா, இந்த ஓப்பன் ஏஐ நிறுவனத்துடைய அதிகாரம் தன்னுடைய கையில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எலான் மஸ்க் விருப்பப்படுறாரு. அதுக்கு வந்துட்டு அப்போ அந்த சாத்தியக்கூறுகள் அப்படின்றது இல்லாததுனால பார்த்தோம் அப்படின்னா எலான் மஸ்கே அந்த லீடர் போட்டிருக்கு இல்லையா அதுல இருந்து வெளியில வராரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படி வந்துட்டு 2018 விட்டுட்டு போன நிறுவனத்தை பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் இன்னைக்கு அது வளர்ந்து வந்து டாப்பா இருக்கும்போது அதை நானே வாங்கிக்கிறேன் எனக்கு 97 பில்லியனுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்ல டீல் தானே, பேசாம சாம் ஆல்ட்மன் அக்செப்ட் பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இன்னும் ஒரு சிலர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சபாஸ் மஸ்க்கு சரியான போட்டி அப்படின்னு சொல்லிட்டு சாம் ஆல்ட்மனை ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ யார் இந்த சாம் ஆல்ட்மன், அவருடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் இந்த சாம் ஆல்ட்மன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவில் பிறந்த ஒரு பையன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அமெரிக்காவில் தான் பிறந்தது வளர்ந்தது இது எல்லாமே வந்துட்டு சாம் ஆல்ட்மன் அமெரிக்காவில் தான் பண்ணுறாரு. அப்படி அவர் வளர்ந்துக்கிட்டு இருக்கும் போதே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டெக் துறை மேலே ஒரு ரொம்ப பெரிய காதல் அப்படின்றது இருந்திருக்கு. ஆப்பிளுடைய சிஇஓவாக அந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்துட்டு ரோல் மாடலாகவே வச்சிருக்காரு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஸ்கூல் அந்த எஜுகேஷன் இருக்கு இல்லையா, பள்ளி படிப்பெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தோம்னா ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் போயிட்டு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக ஒரு கோர்ஸ் அப்படின்றத எடுத்து படிக்கிறாரு. அப்படி படிக்க போனவர் பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய ஃபர்ஸ்ட் இயர்லேயே வந்துட்டு இல்லை இது வேணாம், இது நம்மளால முடியாது, செட் ஆகாது, இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற காரணத்தினால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு வராரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ட்ராப் அவுட் பண்ணிட்டு வந்த ஒரு ஸ்டூடெண்ட் தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சாம் ஆல்ட்மன். ஸோ ட்ராப் அவுட் பண்ணிட்டு வந்து சும்மா இருந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. அவர் அப்படியே 19 வயசுலேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா லூப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சோஷியல் நெட்வொர்க்கிங் ஆப் அப்படின்றத உருவாக்குறாரு. ஸோ அதை உருவாக்கி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட $30 பில்லியன் அப்படின்றதெல்லாம் முதலீடாக கொண்டு வராரு. இருந்தாலும் அந்த $30 மில்லியன் அப்படின்றது இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கான முதலீடு வந்தாலுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த அவர் பண்ண வேலை அப்படின்றது அவ்வளோ பெருசாக ட்ரெண்ட் ஆகலை அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனால் 2012 பார்த்தோம் அப்படின்னா கிரீன் டாட் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் $43 மில்லியன் வந்துட்டு அவருடைய லூப்ட் அப்படின்ற ஆப் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு வாங்கிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸாக இருக்கக்கூடிய ரெடிட் சோஷியல் நெட்வொர்க் இருக்கு இல்லையா அதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சிஇஓவாக உட்கார வைக்கிறாங்க. ஸோ அதே வருஷத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 2015 வருஷம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கோச்சேர்ஸ் ஓப்பன் ஐ கோச்சேர்ஸில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஆஃப் த மெம்பராக தான் சாம் ஆல்ட்மன் உள்ளே போகிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் ஏஐ நிறுவனத்துக்காக ரொம்ப கடுமையாக உழைக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி அவருடைய எஃபோர்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை அவர் வேலை பார்த்த விதமாக இருந்தாலும் சரி, கூட இருக்கக்கூடிய எல்லாரையுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சாம் ஆல்ட்மன் பக்கமாக நிற்க வைக்குது அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு ரொம்ப
ரொம்ப பெரிய எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 2023 நடந்த ஒரு இன்சிடென்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ November 17, 2023 என்ன ஒரு அறிவிப்பு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சாம் ஆல்ட்மேன் இருக்கார் இல்லையா, அவரை வந்துட்டு ஓப்பன் ஏஐனுடைய அந்த கோச்சார்ஸ்லேருந்து தூக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியே வருது. உடனே பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் அவருக்கு ஒரு வேலை தரேன் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட்லாம் விட்டாலும் கூட அடுத்து வந்துட்டு யார் அந்த ஓப்பன் ஏஐ தலைமை தாங்கி கொண்டு போக போகிறது, யார் சிஇஓவாக இருக்க போகிறது அப்படின்ற கொஸ்டின் வரும்போது பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து ஆல்டர்னேட்டிவ் நபர்ஸ் அப்படின்றத வந்துட்டு ஓப்பன் ஏஐ சைட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பட் அப்படி அனௌன்ஸ் பண்ணப்பட்ட எந்த நபருமே பார்த்தோம் அப்படின்னா அந்த சிஇஓ சேர் அப்படின்றதுல போய் உட்காரல அப்படின்னே சொல்லலாம். அப்படி அனௌன்ஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தருமே பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய வேலைகள் அப்படின்றத ரிசைன் பண்ணுறாங்க. ஃபைனலாக 4 நாள்லேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சாம் ஆல்ட்மேன் இல்லாமல் ஓப்பன் ஏஐ இருக்கு இல்லையா, அந்த நிறுவனம் இயங்காது அப்படின்றத கம்பெனி புரிஞ்சுக்கிறாங்க. மற்ற முதலீட்டாளர்களும் புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் சாம் ஆல்ட்மனையே சிஇஓவாக உட்கார வைக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ November 17 நீக்கப்பட்ட ஒருத்தர் பார்த்தோம் அப்படின்னா November 22 மறுபடியும் சிஇஓவா அதே கம்பெனிக்குள்ள போறாரு. ஸோ இப்படி சம்பவம் செஞ்சு ஓப்பன் ஏஐ நிறுவனம் அப்படின்றது இருக்கு இல்லையா, ஓப்பன் ஏஐ பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாக வந்துட்டு ஒரு ரொம்ப பாப்புலரான ஒரு விஷயமா மாற்றி வச்சிருக்கக்கூடிய சாம் ஆல்ட்மேன் கிட்ட தான் போய் நம்ம மஸ்ட்டு, அதாவது ஒன் ஆஃப் த கோ சேர் அப்படின்னே சொல்லலாம், இந்த ஆப்பை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. முன்னாடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இல்லை முடியாது, நோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சாம் ஆல்ட்மேன் சொல்லியிருந்தாலும் இன்னைக்கு நடந்த முதலீட்டாளர்கள் குழு இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு சாம் ஆல்ட்மேன் எடுத்து வச்ச விஷயங்கள் அப்படின்றத மற்ற முதலீட்டாளர்களும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உலகத்துடைய ரொம்ப பெரிய பணக்காரன், அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்க அரசியலில் நிர்ணயிக்கக்கூடிய இடம் அப்படின்றதுல இருக்கக்கூடிய ட்ரம்பினுடைய கோரிக்கை இருக்கு இல்லையா, ட்ரம்பினுடைய கோரிக்கை ஆஃபர் அப்படின்றத வளர்ந்து வரக்கூடிய நிறுவனத்தினுடைய சிஇஓவாக இருக்கக்கூடிய சாம் ஆல்ட்மேன் நிராகரிச்சிருக்கிறது அமெரிக்க அரசியலில் மட்டும் இல்லாமல் டெக் உலகத்திலேயே பார்த்தோம் அப்படின்னா பரபரப்பான விஷயமா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் சாம் ஆல்ட்மேனை பற்றியும் சாம் ஆல்ட்மேன் பண்ணியிருக்கக்கூடிய சம்பவம் இருக்கு இல்லையா, அதை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். தட பை.